Yeah, dear students, இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போறோம். சரியா? கவனிங்க. So this is question number 15. A proton when accelerated through a potential difference of v volt has a wavelength lambda. அதாவது புரோட்டான்ங்கிறது ஒரு மாஸ், அதனால இது matter wave, dual nature. An alpha particle in order to have the same wavelength, matter wave அப்படின்னா de Broglie wavelength. இதோட இன்னொரு ஃபார்மேட் 2me. அது எப்படி வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 2 ஆல டிவைட் பண்ணிட்டு 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு தென் இதை ஸ்கொயர் பண்ணிட்டு அப்படி ரூட் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் 2 எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ரூட் எடுத்தோம்னா mv வரும். இதை தான் நம்ம வந்து எப்படி எழுதுறோம்? 2m half mv square அப்படி எழுதுறோம். அந்த half mv square kinetic energy னு போடுறோம். ஓகேயா? so you know this. இப்ப நம்ம பார்க்கலாம் 2mv and kinetic energy ஏன் கிடைக்குது, எப்படி கிடைக்குது? because of the accelerating potential. potential எதை accelerate பண்ணும்? charged particle தான் accelerate பண்ணும். so you know work done by the battery அப்படிங்கிறது vq. இந்த work தான் kinetic energy. you know this இல்லையா? right, now what we are going to see, the problem here, wavelength of proton is equal to wavelength of alpha particle. okay, proton அப்படின்னா h11, alpha particle he24. இதுக்கு charge e, இதுக்கு charge 2e, இதுக்கு mass 1 amu, I say m. இதுக்கு mass 4 பேர் இருக்காங்க நியூக்ளியஸ்க்கு உள்ள, 4 amu. ஓகே தானே? ரைட். அப்ப நாம இந்த ஃபார்முலால போயிட்டு h by root of proton 2mev. நம்ம என்ன பார்க்க போறோம்? ரெண்டுக்கும் வேவ்லெங்த் சேமா இருக்கும்போது what is the accelerating potential for alpha particle அதான் பார்க்க போறோம். so this is h by root of 2. mass எவ்வளவு? 4m. charge எவ்வளவு? 2e. அந்த பொட்டன்ஷியல் என்னவாக இருக்கும்? we don't know. அதான் ப்ராப்ளம், கண்டுபிடிக்க போறோம். நியூமரேட்டர் ஈக்குவல், டினாமினேட்டர் ஈக்குவல், ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணிடலாம். அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன கிடைக்குது அப்படின்னீங்கன்னா இந்த denominator equal 2mev is equal to 4m 2ev dash. எதை கேன்சல் பண்ணலாம்? 2me கேன்சல். அப்ப v is equal to 8v dash. therefore answer to this problem is v dash is equal to v by 8. you understand? therefore the accelerating potential required for the alpha particle so that it has the same wavelength is actually v by 8. thank you.